ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அட்மாஸ்பியர். ஏன் விமானங்கள் 30,000 அடியிலேருந்து 40,000 அடி வரைக்கும் தான் பறக்குது? எதுக்கு அது குறிப்பிட்ட அளவு இருக்குது? அதுக்கு முன்னாடி நம்ம அட்மாஸ்பியரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அட்மாஸ்பியரில் 5 லேயர் இருக்குது. முதல் லேயரை நம்ம பார்க்கலாம். ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் வந்து 0 கிலோமீட்டர்லேருந்து 11 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட உயரம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அது வந்து 11 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அங்கே தான் சன்லேருந்து வர ரேடியஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஓசோன் கேஸ் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் த வேர்ல்ட் ஹையஸ்ட் ஸ்கை டைவிங் 2014 அங்கே நடந்தது. அதுவும் 41 கிலோமீட்டர் ஹைட்டில் வேர்ல்ட் ஹையஸ்ட் ஸ்கை டைவிங் நடந்தது. தான் மெசமோஸ்பியர். 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் மெசமோஸ்பியர் இருக்குது. அங்கே ஏர் வந்து தின்னாக தான் இருக்கும். அங்கே ஏரோப்ளைன்ஸ் போகக்கூடாது. ராக்கெட் அங்கே போனாலும் உடனே போயிடணும். அதுக்கப்புறம் த தெர்மோஸ்பியர். அங்கே தான் கார்மெலா பாயிண்ட், தட் மீன்ஸ் த பார்டர் ஆஃப் த எர்த். அங்கே தான் பூமியோட எல்லை 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. தட் மீன்ஸ் தெர்மோஸ்பியர் வந்து 80 கிலோமீட்டர்லேருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் தான் சொன்னோம். எத்தனை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் த எக்ஸோஸ்பியர் 700 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் அங்கே சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே ஏரே இருக்காது, நல்ல ஹீட்னஸ் அது மட்டும்தான் இருக்கும். இதுதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அட்மாஸ்பியர். நன்றி, வணக்கம்.